தலைவர் அன்பு தோழர் நாகேன் அவர்களை ஏற்று தருமாறு அன்போடு அழைக்கின்றோம். உயரட்டும் 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 வானில் செங்கொடி உயரட்டும் வானில் செங்கொடி உயரட்டும் தகரட்டும் 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 கேபிட்டலிசம் தகரட்டும் கேபிட்டலிசம் தகரட்டும் பாதுகாப்போம் 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 மின்துறையாம் பொதுத்துறையை மின்துறையாம் பொதுத்துறையை பாதுகாப்போம் 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 விடமாட்டோம் 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 அநியாயத்துக்கு விடுவாது. சேவைத்துறையா இருக்கக்கூடிய மின்சார வாரியத்தை தனியார் மயப்படுத்தலை நோக்கி இன்றைக்கு 4 கூறுகளாக பிரித்திருக்கிறார்கள். அதில் பொதுமக்களை, விவசாயிகளை, குடிசை விலக்கு பயன்படுத்துவோர்களை பாதிக்கக்கூடிய வகையில் இன்றைக்கு ஸ்மார்ட் மீட்டர் திட்டம் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. கிட்டத்தட்ட அந்த ஸ்மார்ட் மீட்டரை பொருத்துவதற்கான எல்லா ஏற்பாடுகளும் இன்றைக்கு நடந்துகிட்டு இருக்கு. அதானி குழுமத்துக்கு ஸ்மார்ட் மீட்டர் திட்டத்தை ஏலம் விட்டாங்க. ஏலம் விட்டதில் நடந்த ஊழல் சம்பந்தமாக உடனடியாக அமெரிக்கா நீதிமன்றத்தில் தெரிந்த உடனே அது பொதுமக்கள் மத்தியில் அந்தி சிரித்த பிறகு இன்றைக்கு பொதுமக்களுக்கு தெரிஞ்ச நிலையில் இருந்ததுனால அந்த ஸ்மார்ட் மீட்டர் ஏலம் விட்டதை ரத்து பண்ணி மீண்டும் இன்றைக்கு ஏதோ ஒரு கம்பெனிக்கு இந்த ஸ்மார்ட் மீட்டர் திட்டத்தை பொருத்துவதற்கு எல்லா ஏற்பாடுகளையும் இன்றைக்கு தமிழக அரசு மத்திய அரசாங்கத்தினுடைய நிர்பந்தத்தால் இன்றைக்கு தொடர்ந்து வராங்க. அந்த நிலையில இன்றைக்கு தமிழ்நாடு மின்சார வாரியத்தில் வேலை செய்யக்கூடிய பணிபுரியக்கூடிய பொறியாளர்கள், அலுவலர்கள், ஊழியர்கள், ஒப்பந்த ஊழியர்கள், பகுதி நேர பணியாளர்கள் அனைவருக்குமான கோரிக்கைகள் அப்படியே இருக்கு. ஏறத்தாழ இந்த ஆட்சி வந்து 4 வருடங்கள் ஆகிறது. வந்த உடனே எல்லாருக்கும் எல்லாமும் செய்திடுறோம்னு சொன்ன தமிழக முதல்வர் அவர்கள் இன்றைக்கு சரண்டர் விடுப்பு இன்னும் தரப்படாமல் இருக்கு. ஒப்பந்த ஊழியர்கள் நிரந்தரப்படுத்தப்படாமல் இருக்காங்க. பகுதி நேர பணியாளர்கள் நிரந்தரப்படுத்தப்படாமல் இருக்காங்க. அதோட 1/12/2019 பிறகு 1/12/2023 ஊதிய உயர்வு பேச்சுவார்த்தை நடத்தணும். அதுவும் இன்னும் துவங்காமலே இருக்கு. தூக்க கட்ட நிலையை கூட இல்லை. கிட்டத்தட்ட 60,000க்கும் மேற்பட்ட காலி பணியிடங்கள் இன்றைக்கு மின்சார வாரியத்தில் இருக்கு. ஆரம்ப கட்ட காலி பணியிடங்கள் 35,000 இருக்கு. இது எதையுமே பூர்த்தி செய்யாத காலி பணியிடங்களை நிரப்பாத நிலை இன்றைக்கு இருக்கு. அதனால தஞ்சையில் ஏற்பட்ட மாநில செயற்குழு முடிவின்படி நாங்கள் இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதுமாக ஊழியர்களின் கோரிக்கைகளை நிறைவேற்ற கோரியும் ஆரம்ப கட்ட காலி பணியிடங்களுக்கு ஏறத்தாழ 35,000 உடனடியாக நிறைவேற்ற வேண்டும். ஒப்பந்த ஊழியர்களை நிரந்தரப்படுத்த வேண்டும். கேங்மேன் ஊழியர்களுக்கு கூர்மாத உத்தரவுகளை உடனடியாக வழங்கிட வேண்டும் என்று சொல்லி ஊழியர்களின் ஏராளமான கோரிக்கைகளை வலியுறுத்தி இன்றைக்கு தமிழகம் முழுவதுமாக இந்த தர்ணா போராட்டத்தை தமிழ்நாடு மின்னூழியர் மத்திய அமைப்பு இன்றைக்கு நடத்தி கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் இன்றைக்கு நாகை மின்பகிர் மாவட்டம் மயிலாடுதுறை தலைமையிடத்தில் இன்றைக்கு இந்த போராட்டத்தை நடத்தியிருக்கிறோம். நிறுவனங்களையும் அது அரசு போக்குவரத்து, உள்ளாட்சி, மின்சார வாரியம், அது மட்டுமில்லை இன்றைக்கு அரசு நிர்வாகம் இருக்கக்கூடிய பணிகளை கூட தனியார் முதலாளிகளுக்கு தாரை வார்த்து கொடுப்பதற்குண்டான ஏற்பாடு என்பது வெகு ஜோராக நடைபெற்றுக் கொண்டிருப்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது. இல்லை என்று சொன்னால் தமிழக அரசிற்கு, திராவிட முன்னேற்ற கழக அரசிற்கு இன்றைக்கு இருக்கக்கூடிய ஆட்சிதான் இறுதியாக இருக்கும் என்பதை அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்று சொன்னால் சாதாரண மக்களுக்கு இன்னைக்கு நீங்க பெண்களுக்கு 100 ரூபாய் 1000 ரூபாய் கொடுக்கறதுனால அடுத்த வருஷம் ஓட்டு போட்டுருவாங்கன்னு நினைக்காதீங்க. ஏனென்று சொன்னால் வெண்ணெய் முட்டுகின்ற விலைவாசியை கட்டுப்படுத்துவதற்கு எந்த விதமான நடவடிக்கை இந்த தமிழக அரசு மேற்கொள்வது என்பது இல்லை. எனவே இப்படிப்பட்ட தாக்குதல்கள் அனைத்து பகுதியிலிருந்தும் அனைத்து மக்களையும் தாக்கக்கூடிய ஒரு ஏற்பாடு என்பது நடந்து கொண்டிருக்கிறது. அரசு வாய் மூடி, கண்ணை மூடி, காதுகளை இறுக்கி மூடிக்கொண்டு இருக்கக்கூடியதை தொடர்ந்து அனுமதிக்க முடியாது. அரசு தன்னுடைய மௌனத்தை கலைத்து பொதுமக்களுடைய, தொழிலாளர்களுடைய பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு முன்னுக்கு வர வேண்டும். அப்படி வரவில்லை என்று சொன்னால் நிச்சயமாக தமிழகம் சம்பிக்கக்கூடிய வகையில் தமிழகம் முழுவதும் ஒரு இருண்ட கண்டமாக மாற்றக்கூடிய நிலைமை எதிர்காலத்தில் வரும். மின்னூழியர் மனது வைத்து விட்டால் முடிந்து வச்சு தமிழ்நாடு முழுவதும் இருண்ட காடாகிவிடும் என்பதை தமிழக அரசு புரிந்து கொள்ள வேண்டும். நேற்றைய தினம் அரசு ஊழியர்களை அழைத்து, ஜாக்டோஜிகளை அழைத்து நாங்கள் பேசுகிறோம் என்று சொன்னார்கள். முதலமைச்சரே நேரடியாக பேச்சுவார்த்தையில் கலந்து கொள்வார்கள் என்றெல்லாம் சொன்னாங்க. ஆனால் எந்த விதத்தில் ஒரு முன்னேற்றம் என்பது இல்லை.
அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் போராடக்கூடாது என்று நீதிமன்றம் சொல்லுகிறது. என்றாலும் அதை எதிர்த்து இன்றைக்கு வலுவான போராட்டத்தை தமிழ்நாடு முழுவதும் அனைத்து மாவட்ட தலைநகர்களில் நடத்துவதற்கு இன்றைக்கு ஜாக்டர் ஜியோ தோழர்கள் தயாராகி கொண்டிருக்கின்றார்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். எனவே உழைப்பாளி மக்களுடைய பொதுமக்களுடைய பிரச்சனைகளில் உடனடியாக தலையிட்டு தமிழக அரசு தீர்வு காண வேண்டும். இல்லை என்று சொன்னால் அடுத்து வரக்கூடிய ஆட்சி என்பது உங்களுக்கு மறுநடி கொடுக்கக்கூடிய ஒரு ஆட்சியாக இருக்கும் என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது என்ற நேரத்தில் சொல்லி தொழிலாளர் பிரச்சனையிலே, உண்மை ஊழியர் பிரச்சனையிலே, போக்குவரத்து தொழிலாளர் பிரச்சனையிலே உடனடியாக தலையிட வேண்டும். அதற்குண்டான தீர்வுகளை உடனடியாக எட்ட வேண்டும் என்ற இந்த நேரத்திலே இந்த போராட்டத்தை துவக்கி வைக்கக்கூடிய இந்த வேளையிலே பேசுவதற்கு வாய்ப்பு கொடுத்த இந்த தோழர்களுக்கு நன்றி தெரிவித்து என்னுடைய வார்த்தைகளை நிறைவு செய்கின்றேன். என்று வணக்கம். மத்திய அமைப்பு ஜிந்தாபாத், வெல்லட்டும் 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 வெல்லட்டும். மத்திய அமைப்பு போராட்டம், மாநிலம் தழுவிய போராட்டம், நெல்லையிலே போராட்டம், வெல்லட்டும் வெல்லட்டும் வெல்லட்டும். தமிழக அரசே வாரியமே, விடியல் அரசே வாரியமே, சிரிக்காதே சிரிக்காதே மின்சார வாரியத்தை சிரிக்காதே சிரிக்காதே. அனுமதியோம் அனுமதியோம் தமிழக அரசே, விடியல் அரசே, மின்துறையாம் பொதுத்துறையை, மின்துறையாம் பொதுத்துறையை தனியாருக்கு தாரை வாக்க